ரோச்சிமா நகர் என்கிற கிராமத்தில் வசித்து வருகிறேன். 8 வருஷமாக நான் இங்கே இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாதம் இந்த மாதிரி காற்று வந்து எங்கள் கல்லறை தோட்டத்தை அரிச்சு போயிடுது. கல்லறை தோட்டம் வந்து 1.5 ஏக்கர் இருந்தது, இப்போ 30 சென்ட் தான் இருக்குது. இன்னும் காலத்தில் வரும்போது அதுவும் இல்லாமல் போயிடும். அனதர் திங், இந்த வில்லேஜ் வந்து சின்ன கிராமம்னால இந்த நீங்கள் வந்து கல் போட்டு தந்தீங்கன்னா அந்த காற்று வந்து கடல் தண்ணி வந்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கும். இந்த நிலமை இப்படியே நீடிச்சிச்சுன்னா ஊரே இல்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் வந்து அதிகாரிகள், மேலிடத்து அதிகாரிகள் எங்கள் வில்லேஜை வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு கல் போடுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது ரொம்ப உதவியாக இருக்கும் எங்கள் மக்களுக்கு. ஊர் வந்து ரோச்சிமா நகர் வந்து பேர் வந்து பேரின்பம். அதாவது இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இந்த கடல் சீற்றத்தால் அதிக பாதிப்பை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் அரசு கோரிக்கை வச்சு ஒரு தூண்டில் வலை கேட்டு ஒரு மேற்கு வந்து ஒரு தூண்டில் வலை உங்களுக்கு அமைச்சாஞ்சு ஒரு பாலம் மட்டும் போட்டாங்க. கிட்டத்தட்ட 360 மீட்ரு போட்டாங்க. அந்த 360 மீட்ரு போட்டதுக்கப்புறம் பெரும் இன்னல்கள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் கேட்டது தூண்டில் வளைவு. அவங்க என்ன சொன்னால், நீங்கள் இதை போட்டிங்கன்னா அடுத்த பாலம் உங்களுக்கு உடனே வந்துரு சேங்ஷன் ஆகிடும் மீன்வளத்துறை அமைச்சர் மீன்வளத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் அதை நம்பி நாங்கள் போட விட்டோம். ஆனால் இப்போ பெரும் இன்னல் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். இரவும் பகலும் கடல் நீர் ஊருக்குள்ளே புகுந்துட்டுருக்கு. இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதம் கடலுக்கும் போக முடியல. எங்கள் தூண்டில் அமைச்சு தரேன்னு சொல்லி நாங்கள் 5 வருஷமாக போராடி எல்லா எல்லா அதிகாரியும் எல்லா அமைச்சரையும் நாங்கள் பார்த்துட்டோம். மீன்துறை சார்ந்த எல்லா அமைச்சரையும் பார்த்துட்டோம். ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. எங்களை கேட்கறதுக்கு நாதியத்துக்கு சமூகமாக மீனவ சமூகம் போயிட்டுருக்கோம். அது இந்த பறவை சமூகம் ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு. இந்த தூண்டில் வலை அமைக்காத பட்சத்தில் எங்கள் ஊர் அழிஞ்சு போகிற கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த அரசு அதிகாரி என்ன ஏறுறதுக்கு கூட எங்களை பார்க்க முடியாங்க. ஆனால் எங்களால் அரசுக்கு தான் லாபம் ஈட்டிகிட்டு இருக்குது. அரசால் எங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. இந்த தூண்டில் வலை அமைச்சு தரும்படி தமிழக அரசையும் மீன்துறை அதிகாரியும் தாழ்மையான கேட்டுக்கொள்ளி தூண்டில் வலை அமைச்சு தரவிட்டா மீனவ சமூகத்தை ஒன்று திரட்டி கண்டிப்பாக சாலை மறியல் போராட்டத்தையும் இல்லை ஒரு பெரும் போராட்டத்தை முன்னிறுத்துவதற்கு எல்லா வழியிலும் எங்கள் ரோச்சிமா கிராமம் மூலியமாக நாங்கள் செய்வோம். இதை நான் அரசுக்கு தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.